ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்டமக் ஃபில் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஆம்லேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் சூடாயிட்ருக்கு. சூடாகும்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். நம்ம இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி விடலாம். ரொம்ப வேகக்கூடிய காய்கறிகளை நம்ம சேர்க்கலை. இது எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 முட்டையை எடுத்துக்கிருக்கேன். 2 முட்டை 2 ஆம்லேட் நமக்கு பெரிய ஆம்லேட் கிடைக்கும் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணுறதுனால. ஸோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 2 முட்டையும் நல்லா அடிச்சுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னா இந்த கோதுமை மாவு தோசை பதத்துக்கு நல்லா வரும். அதுக்காக தான். கூடவே உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் தான். ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கல் காஞ்சதும் நெய் அல்லது பட்டர் எடுத்துக்கோங்க. இல்லை எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது மேலே விட்டுட்டு நீங்கள் நல்ல மெலிசாவும் ஊற்றலாம், இல்லைனா அடை மாதிரியும் ஊற்றலாம். இது நல்ல ஸ்டமக் ஃபில் ஆகுங்க. அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. நாங்கள் எங்கள் வீட்டில் இதை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்கள் ஒரு 6-7 தடவையாவது செஞ்சு சாப்பிட்ருப்போம். பசங்களுக்கு ரொம்பவே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது பிடிச்சிருக்குது. அடிக்கடி எங்கள் வீட்டில் கேட்பாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. காலையில் தோசை, இட்லிக்கு பதிலாக ஒரு வேளை டிஃபனாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்டமக் ஃபில் ஆகும். அதே சமயம் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது. அந்த அளவுக்கு இதில் எல்லாமே நம்ம ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த பொருட்களை தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு வேளையில் நம்ம 3 விதமான காய்கறிகளை சாப்பிட்றோம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் அடுத்த ஆம்லேட்டை ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் இதை திருப்பி போட்டு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சுவையில் புதுமையான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்றிருங்கள். நன்றி.